வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி 4th June hindueditorial செகண்ட் ஆர்டிகல் தான் இப்போ நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டிகல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்க தான் கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். கர்வ்ஸ் அண்ட் ரெக்கவரிஸ், அதாவது அந்த ஆர்டிகளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் இந்தியாஸ் கொரோனா வைரஸ் நம்பர்ஸ். ஸோ கொரோனா வைரஸ்னால எவ்வளோ பேர் வந்து இறந்துருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து மீண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில டேட்டாஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிகல் தான் இது அப்படிங்கிறாங்க. The silver lining equivalent of science in this COVID-19 pandemic for India is the relatively low case fatality rate and the high recovery rate. அதாவது சில்வர் லைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டஃப்பான சுச்சுவேஷன், அதாவது ஒரு கடினமான சூழ்நிலையிலும் அதில் வந்து ஒரு நன்மை வரும் அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஸோ இந்த COVID-19னால இப்போ நாடு ஃபுல்லாக வந்து ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு பிரச்சனையான சூழல்லையும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் அந்த ஃபெட்டாலிட்டி ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஸோ இறப்பு விகிதம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த நோயிலேருந்து மீண்டு வர்றாங்கல்ல, ரெக்கவரி ரேட் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா. ஸோ அது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையிலே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இறப்பு விகிதம் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது இந்த பிரச்சனை, இந்த சுச்சுவேஷனில் ஒரு நல்ல விஷயந்தான் அப்படிங்கிறாங்க. Case fatality rate, the number of deaths among the cases detected, has been dropping over the months and is at 2.79% as of 5 pm on June 3. அதாவது வந்து நேற்று சாயந்தரம் 5 மணி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா, இந்த பாசிட்டிவ் ஆகி இதனால் வந்து இறந்து போகிறாங்கல்ல. ஸோ அந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.79% தான் இருக்குது. ஸோ போன மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது இந்த ஃபெட்டாலிட்டி ரேட். இது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறாங்க. Experts have advanced several hypotheses, but without a precise understanding, healthcare managers are just hoping the good run would continue. So precise அப்படின்னா எக்ஸாக்டாக இருக்கிறது, இல்லை துல்லியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா தான். ஹைபாத்திசிஸ் அப்படின்லாம் தெரியும், ஒரு தியரி அப்படின்னு சொல்லணும்னா தான், ஒரு கோட்பாடு அப்படின்னு சொல்லணும்னா தான். அதாவது வல்லுநர்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து எந்த ஒரு தியரியும் இல்லை, அதாவது வந்து எப்படி இந்த மாதிரி வந்து ஆகுது அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. ஆனால் எந்த ஒரு துல்லியமான ஒரு புரிதலுமே இல்லை. ஏன் இது வந்து கம்மியாக இருக்குங்கிறது புரிதலும் இல்லை. ஆனால் இதே மாதிரி வந்து கண்டினியூ ஆச்சுன்னா, இதே மாதிரி ஒரு லோ ஃபெட்டாலிட்டி ரேட், இறப்பு விதம் கம்மியாக இருந்துச்சுன்னா, அது இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா அது ஒரு நல்ல விஷயந்தான் அப்படிங்கிறாங்க. Recovery rate, which is the rate of transition from a state of infection to recovery from the disease, here measured as a percentage of the total cases, has been on an upward trajectory. ஸோ அதாவது மீண்டு வர்றாங்கல்ல, அதாவது வந்து இன்ஃபெக்ஷன், அதாவது தொற்று உறுதியானதுக்கப்புறம், தொற்றுனால பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் மருத்துவம் பண்ணி அவங்களுக்கு வந்து சிகிச்சை அளித்து அதுக்கப்புறம் அந்த டிசீஸ்லேருந்து மீண்டு வராங்க பார்த்தீங்களா. ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து அதிகரிச்சுட்டே வருது, அந்த ரெக்கவரி ரேட் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே வருது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான் அப்படிங்கிறாங்க. This figure, inclusive of people who tested positive being discharged from hospitals, is now over 48% according to health ministry officials. ஸோ சுகாதாரத்துறை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அதாவது நோய் தொற்று உறுதியாகி அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு திருப்பி வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து நெகட்டிவ் வருது அப்படின்னு பார்த்தீங்களா சொல்கிறோம்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48% மக்கள் வந்து குணமாகி அவங்க வந்து இந்த ரெக்கவரி ஆகி வராங்க அப்படின்னு வந்து டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க ஹெல்த் மினிஸ்ட்ரி. As the total numbers keep climbing daily, well over 2 lakh cases so far, the ideal of flattening the case curve with what is currently known about the disease and with available resource is perhaps difficult. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு அதிகமாக வந்து இந்தியாவில் வந்து பாதிக்கப்பட்ட இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டே வராங்க. ஆனால் ஃப்ளாட்னிங் த கர்வ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது தொற்று வந்து அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக தெரில. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ரிசோர்ஸஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த கர்வை ஃப்ளாட்னிங் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு வேலை, ரொம்ப கடினமான ஒரு வேலை அப்படிங்கிறாங்க. However, reducing the number of deaths by protecting the world and infirm from exposure and improving the recovery rate, flattening the first curve and ensuring the later rises seems well within reach. So infirm அப்படின்னா பலவீனமான இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவோம்ல தான். அதாவது இந்த வயதானவங்க, அதுக்கப்புறம் வந்து சின்ன குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பலவீனமாக இருப்பாங்கள்ல. ஸோ அதைத்தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இறப்பு வீதத்தை கம்மி பண்ணோம் அப்படின்னா வயசானவங்களையும் ரொம்ப பலவீனமாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களையும் வந்து பாதுகாக்கிறது தான் வந்து இப்போதைக்கு வந்து
ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த மாதிரி பண்ணாதான் அதே மாதிரி வந்து இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு மீண்டு வராங்க பார்த்தீங்களா, அந்த ரெக்கவரி ரேட்டையும் அதிகம் பண்ணும். அப்போ தான் அந்த கர்வ் வந்து ஃப்ளாட்னிங் பண்ணுறதுக்கு அதுதான் வந்து முதல் ஸ்டெப்பாக இருக்கும், முதல் அடியாக இருக்கும். அதே மாதிரி வந்து ரெக்கவரி ரேட் அதிகம் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த பலவீனமாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் பாதுகாப்பாக வச்சுருந்தா தான் நம்ம வந்து இந்த ஃப்ளாட்னிங் கர்வ் அப்படிங்கிறதே வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. It is important to ensure that the same urgency and eagerness that goes into counting those who have recovered is reflected when counting the dead. அதாவது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரெக்கவரி ஆகி வராங்க பார்த்தீங்களா, அந்த டேட்டாவை வந்து எவ்வளோ ஸ்ரத்தையோடு நம்ம வந்து எடுத்துக்கிறோமோ அதே ஒரு ஸ்ரத்தையோட ஒரு மனப்பக்குவத்தோடு வந்து இந்த நோயினால் கோவிட்-19 இறந்து போகிறாங்கல்ல, அந்த லிஸ்ட்டையும் வந்து அதே அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கணும். எந்த ஒரு லெத்தார்ஜிக்காவோ எதுவும் இல்லாமல் கரெக்டான ஒரு டேட்டா வந்து வெளியிடணும் அப்படிங்கிறாங்க, இறந்து போனவங்களோட டேட்டாவை. As per WHO definitions, the death of every COVID-19 patient is to be counted as a COVID death unless there is a clear alternative case of death that cannot be related. Example, trauma. அதாவது வந்து இந்த WHO வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட்-19 வந்து மற்ற எந்த ஒரு டிசீஸும் இல்லை அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்கள வந்து கோவிட்-19 டெத் இல்லை அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். இன்கேஸ் அவங்களுக்கு கோவிட்-19 பாதிக்கப்பட்டு இறந்தாங்க அப்படின்னா வந்து கோவிட்-19 டெத்தாக தான் வந்து அதை எடுத்துக்கணும். அவங்களுக்கு ஏற்கனவே வந்து வேறு ஏதாவது வியாதி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேன்சர், இந்த மாதிரி வியாதிலாம் இருந்து இறந்தாங்கன்னா அவங்கள வந்து கோவிட்-19 டெத்தில் இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா இந்த சுச்சுவேஷனில் யார் இறந்தாலுமே வந்து கோவிட்-19 டெத்தாக தான் எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து WHO சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. Guidelines in India require states to record these COVID-19 deaths with notes on complications resulting from pre-existing comorbidities and every state needs to follow this model. அதாவது வந்து இந்தியாவில் வந்து கோவிட்-19 இறக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து எப்படி வந்து அந்த கணக்கீடு எடுக்கணும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு வழிமுறையை வந்து எல்லா மாநிலத்துக்கும் கொடுத்துருக்கு. until and unless அவங்களுக்கு வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் கோமார்பிடிட்டிஸ் அப்படின்னா ஏற்கனவே இந்த கோவிட்-19 முன்னாடியே மார்பிடிட்டிஸ் அப்படின்னா நோய்கள் அப்படின்னு சொல்லணும்னா தான். ஸோ இந்த கோவிட்-19 முன்னாடி ஏதாவது நோய் இருந்துச்சு அப்படின்னா தான் கோவிட்-19 இறப்பு இதில் வந்து அவங்க வரமாட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எல்லா மாநிலங்களும் அவங்கள வந்து கோவிட்-19 டெத்தாக தான் கன்சிடர் பண்ணி டேட்டாவை கொடுக்கணும் அப்படின்னு வந்து கைட்லைன்ஸாக வழிமுறையாக வந்து கவர்மெண்ட் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. With states also monitoring severe acute respiratory infections and influenza like illness in hospitals, the entire gamut of severe respiratory diseases being monitored and deaths will not pass unnoticed. So gamut அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான வரம்பு இல்லை அளவு அப்படின்னு சொல்லலாம் தான். அதாவது வந்து மாநிலங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோவிட்-19 அந்த SARI, அதாவது சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்களே, இந்த இன்ஃப்ளூயன்ஸா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து அதை வந்து கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதாவது வந்து அந்த சிவியர் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், அதாவது இந்த மூச்சு திணறல் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட முழுமையான அந்த அளவையும் வந்து கணக்கிட்டு தான் வந்து கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. எல்லா விதமான பிரச்சனைகளையும் வந்து கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஒரு இறப்பும் வந்து நோட்டீஸ் பண்ணாமல் போகாது, எந்த ஒரு இறப்பும் வந்து கணக்கில் இல்லாமல் போகாது. ஒன்றா வந்து கோவிட்-19 இறந்துருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இந்த பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடியே வேறு ஏதாவது நோய்கள் இருக்கா அப்படின்னு பார்த்து அதையும் வந்து கொடுக்கணும். ஸோ எந்த ஒரு இறப்பும் வந்து கணக்கில் இல்லாமல் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. Assuring people with known exposure, not necessarily only with symptoms, to SARS-CoV-2 that they will have access to COVID-19 tests, ensuring that they reach care facilities before becoming extremely breathless, protecting vulnerable populations are surefire ways of delivering a double whammy against the disease, reducing case fatality rate further and bumping up the recovery rate. ஸோ வல்னரபிள் அப்படின்னு ஒரு எளிதில் பாதிக்கப்படக்கூடிய அப்படின்னு சொல்லலாம் தான். ஸோ இந்த ஓல்டு பீப்புள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எளிதில் பாதிக்கப்படக்கூடியவங்க, அதுதான் வந்து வல்னரபிள் அப்படிங்கிறாங்க. டபுள் வேமி அப்படின்னா ஒரு 2 மடங்கு அடி இல்லை பின்னடைவு அடையிறது அப்படின்னு சொல்லணும்ல தான். பம்பிங் அப் அப்படின்னா அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லணும்ல தான். அதாவது வந்து மக்கள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த SARS-CoV-2 பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கோவிட்-19 டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமாக இருக்குது. ஆனால் இன்கேஸ் வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த மூச்சு திணறலாம் வந்து அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அவங்களும் வந்து தக்க சமயத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து முன்கூட்டியே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகணும். அதே மாதிரி வந்து ப்ரொடெக்டிங் வல்னரபிள் பாப்புலேஷன்ஸ், அதாவது இந்த ஓல்டு பீப்புள், அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களை, இவங்களெல்லாம் வந்து எளிதில் பாதிக்கப்படக்கூடிய இவங்களெல்லாம் வந்து
கேர் எடுத்து பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து இந்த டிசீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிசீஸை வந்து பின்னடைவு அடைய வைக்க முடியும். அந்த டிசீஸ் வந்து அதிகமாக பரவாமல் பாதுகாக்க முடியும். அப்போ தான் வந்து இந்த ஃபெட்டாலிட்டி ரேட்டையும் வந்து கம்மி பண்ண முடியும். அதாவது இறப்பு விகிதத்தையும் கம்மி பண்ண முடியும். இந்த மீண்டு வராங்க பார்த்தீங்களா, அதையும் அதிகரிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் வந்து இறப்பு விகிதத்தை கம்மி பண்ணிவிட்டு மீண்டு வராங்க பார்த்தீங்களா, அதை வந்து அதிகரிக்க முடியும். இந்த மாதிரி பண்ணாதான் அப்படிங்கிறாங்க. Even if efforts to control transmission are being frustrated, the sober way of dealing with COVID-19 is to focus on the really sick patients while ensuring that others who test positive but remain asymptomatic also have access to care when they develop symptoms. ஸோ சோபர் வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக நிதானமாக அப்படின்னு சொல்லுவாங்க. தான் ஸோ இப்போ வந்து நம்ம கஷ்டப்பட்டு இது பண்ணி இந்த டிசீஸை வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். ஆனால் ஒரு கட்டத்தில் விரக்தி அடையும் பார்த்தீங்களா. ஸோ அப்பையும் வந்து நம்ம நிதானமாக வந்து தெளிவாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட்-19னால் வந்து யார் யாரெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க மேலே வந்து ஒரு முழு கவனத்தை செலுத்தணும். அதே மாதிரி இந்த எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் வந்து அவங்களுக்கு சில பேருக்குலாம் வந்து பாசிட்டிவ் வருது பார்த்தீங்களா. ஸோ அவங்களும் வந்து எப்போ வந்து அறிகுறி வந்து அவங்களுக்கு சிகிச்சைலாம் தேவைப்படுதோ அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல விதமான ஒரு கேரை வந்து எடுத்துக்கிறதுக்கு தான் வந்து இந்த டிசீஸ் வந்து பரவாமல் தடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் இந்த டிசீஸை வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும், பரவாமல் தடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. The center and states must specifically attempt to destigmatize COVID-19 infection and ramp up awareness activities, informing people about symptoms in order to encourage people to come forward early. So, destigmatize அப்படின்னா ஒரு வெட்கக்கேடாக கருதுறது இல்லை அவமானமாக கருதுறது அப்படின்னு சொல்லுவோம். தான் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து ஒரு முயற்சி பண்ணணும். அதாவது இந்த கோவிட்-19 இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது, அந்த கோவிட்-19 இன்ஃபெக்ஷன் வர்றது அப்படிங்கிறது எந்த ஒரு அவமானமோ இல்லை வெட்கக்கேடோ இல்லை அப்படிங்கிறத மக்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி மக்களுக்கு வந்து அதை வந்து புரிய வைக்கணும். அதே மாதிரி ரேம்ப் அப் அப்படின்னா அதிகரிக்கிறது, இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லணும். அதுதான் ஸோ இந்த விழிப்புணர்வு நடவடிக்கையில் வந்து அதிகப்படுத்தணும். மக்களுக்கு வந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது, அதாவது இந்த நோய் இருக்குது அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை அதிக அளவில் எடுக்கணும். அதே மாதிரி இந்த அறிகுறிகள் ஏதாவது வந்துச்சுன்னா உடனே வந்து பக்கத்தில் இருக்க சுகாதார மையத்துக்கோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கோ வந்து வர சொல்கிறதுக்கு ஒரு ஊக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. This will amount to seizing the silver lining and battering it to a whole cloud, besides keeping the country's focus on the right curves. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த சில்வர் லைனிங் சொன்னேன்ல, அதாவது வந்து ஒரு கெடுதலான சுச்சுவேஷன்லேயும் ஒரு நன்மை அப்படின்னு சொன்னேன்ல, ஸோ அதை வந்து பாதுகாக்கும். அதாவது இப்போ இறப்பு விகிதம் இந்த இதனால கம்மியாக இருந்தாலும் அது வந்து இந்த கர்வ் வந்து இன்னும் ஃப்ளாட் ஆகலை. இறப்பு விகிதம் கம்மியாக இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் இன்னும் அந்த ஃப்ளாட்னிங் த கர்வ் அப்படிங்கிறது இன்னும் அச்சீவ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி மக்களுக்கான அந்த விழிப்புணர்வு கொடுக்கறது, டெஸ்டிங் அதிகரிக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதான் அந்த ஃப்ளாட்னிங் த கர்வ் அப்படிங்கிறத நம்ம வந்து சீக்கிரமாக அடைய முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as cases mount, India must focus on keeping mortality low. ஸோ இந்தியாவில் வந்து இந்த கோவிட்-19 பாதிக்கப்பட்ட மக்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டே வருது. ஸோ இப்போ வந்து இந்தியாவோட எல்லா ஃபோக்கஸும் இந்தியாவோட அடுத்த நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ட்டாலிட்டி ரேட், அதாவது இறப்பு விகிதத்தை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியாக வச்சுக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் இந்தியா எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் மக்கள் இந்த செகண்ட் எடிட்டோரியல். கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனியோட இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.